Hello and welcome families. This is Khan Kutti Story and I'm yours MRK. ஒரு ஓய்வு பெற்ற எழுத்தாளர் தன்னோட மனசுல உள்ள கவலைகள் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுறாரு. போன வருஷம் எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அதுல என்னோட பித்தப்பை அகற்றப்பட்டது. அதனால நான் ரொம்ப நாள் பெட்லயே முடங்கி கிடைக்க வேண்டியதா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அதே வருஷம் தான் எந்த புத்தக கம்பெனியில நான் உயிர் கொடுத்து 30 வருஷமா வேலை பார்த்தேனோ அதே கம்பெனில இருந்து எனக்கு 58 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு பிடிச்ச வேலையில இருந்து நானே ஓய்வு பெற வேண்டியதா ஆயிடுச்சு. அடுத்த அடியா என் தலையில இடியே விழற மாதிரி என் அப்பாவின் மரணமும் என்னை உலுக்கி போட்டு விட்டது. எல்லாத்துக்கும் மேல ஒரு கார் விபத்துல என்னோட சின்ன பையனோட கால் உடைஞ்சி போனதுனால அவர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத முடியாம போயிடுச்சு. என் பையனோட டாக்டர் கனவும் தகர்ந்து போச்சு. கடைசியா அந்த ஆக்சிடென்ட்னால என் காரும் சின்ன பின்னாமாகி பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வேற. மொத்தத்துல போன வருஷம் எனக்கு ரொம்ப மோசமான வருஷம். இதுல இருந்து நான் எப்படி மீள போறேன்றது எனக்கே தெரியலன்னு எழுதி முடிக்கிறாரு அந்த ரைட்டர். அந்த பக்கமா வந்த அந்த ரைட்டரோட மனைவி அவர் மிகவும் சோகமா ஜடம் மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டு விட்டு பிடிச்ச மாதிரி இருக்கிறத பாக்குறாங்க. பக்கத்துல அவர் எழுதி வச்சதை எடுத்து படிக்கிறாங்க. அவங்க அந்த பேப்பரை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இவங்க வேற ஒண்ணு எழுதி அந்த ரைட்டர் கிட்ட வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ரைட்டரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வச்சுட்டு போன அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. இத்தனை வருடமா என்னை பாடாய் படுத்தி எடுத்த அந்த பிரச்சனை என்னோட அந்த சர்ஜரினால ஒரு நிரந்தர முடிவுக்கு வந்துடுச்சு. என்னோட பல வருஷ வலியும் வேதனையும் கடந்த வருடத்தோட ஒரு வழியில முடிஞ்சிடுச்சு. நான் போன வருஷம் என்னோட 58 வருட பணியை ரொம்ப திருப்தியா முடிச்சு சந்தோஷமா ஓய்வு பெற்றுட்டேன். இனி நான் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். எந்த பயமும் இல்லாம எனக்கு பிடிச்ச வேலையை என்னால முடியிற நேரத்துல மன நிறைவா செஞ்சு முடிக்க முடியும். அதே வருஷம் தான் 90 வயதான என் அப்பா யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம எந்த அவஸ்தையும் அனுபவிக்காம நிம்மதியா நம்மளை படைச்சவர்கிட்டயே போயிட்டாரு. என்னோட கார் பழுதாகி போயிடுச்சுதான். அதனால எனக்கு வெறும் பொருள் நஷ்டம் மட்டும்தான். ஆனா என் மகனுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அவ்வளோ பெரிய விபத்துல இருந்து என் மகன் உயிரோட பொழைச்சு வந்ததை விட பெரிய வரம் வேற என்னவா இருக்க முடியும். மொத்தத்தில் போன வருஷம் எதிர்பாராத நிறைய புது விஷயங்களின் தொடக்கத்திற்கு அஸ்திவாரமாய் இருந்துச்சு. அனைத்துக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றிகள்னு எழுதி முடிச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குதாங்க. நம்ம நினைச்சுப்போம் நம்ம பிரச்சனை தான் ரொம்ப பெருசுன்னு. ஆனா எல்லா பிரச்சனையுமே ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம்னு நினைச்சு பாருங்களேன். நமக்கு முன்னாடி மலையே நிக்கிற மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் மண்ணு மாதிரி தான் தெரியும். இந்த கதை உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வழக்கம் போல லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. திஸ் இஸ் Khan Kutti Story.